அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஈரோடு தேர்தலுக்குள் இரட்டை இலை விவகாரத்தில் தீர்வு. தேர்தல் ஆணையத்திடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு. எதிர்ப்பாளர்களை அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதா? இபிஎஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி புகார். ஈரோடு இடைத்தேர்தலும் இரட்டை இலை அரசியலும் என்பது குறித்து இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 3 அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது நம்முடைய அஇஅதிமுகவினுடைய திரு விஜயகுமார் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் விஜயகுமார் சார். அடுத்தபடியாக முன்னாள் அதிமுக நிர்வாகி மரியாதைக்குரிய ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் சார். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய திரு VS ராமன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் ராமன். வணக்கம். திரு விஜயகுமார் சார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆரம்ப புள்ளியாகவும் இருந்தது. அது சந்தேக புள்ளியாகவும் மாறியது. அந்த சந்தேக புள்ளி இப்பொழுது உங்களுக்கு ஒரு கமாவாக மாறி இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, கடந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ தற்காலிகமாக இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களுடைய அவைத்தலைவர்கிட்ட அந்த சின்னமும் கட்சியும் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ அதே நிலைமை தான் வந்திருக்கு. அதுக்கு எங்கே சின்னத்தை முடைக்குவாங்களோ என்கின்ற அடிப்படையில் தேர்தலில் நிற்கலாமா வேணாமன்ற ஒரு டிஸ்கஷனை கையில் எடுத்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. என்ன எங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. ஈரோடு கிழக்குக்கு அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இடைக்காலமாக தான் இருக்குது. இல்லை, பாராளுமன்ற தேர்தலும் போதும் எங்களுக்கு தானே இரட்டை இலை சின்னம் எங்ககிட்ட இடைக்காலமாக தான் இருக்குது. அதாவது இடைக்காலம் இதெல்லாம் கிடையாது. எப்போதுமே தொண்டர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழர் இருக்கிறவரையும் ரெட்டையில எங்கேயும் போகிறதில்ல. இப்போ வர சனிக்கிழமை அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முடிவில் ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தலை பற்றி முடிவு எங்கள் தலைமை அறிவிக்கும். அதனால எது வேணாலும் நாங்கள் கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னோடனே நீங்க ஆள் அறிவிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் சின்ன விவகாரமே வந்துச்சு. ஆனா இந்த முறை அதை செஞ்சிருக்கலாமே. இப்போ சனிக்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வச்சு அதுல டிஸ்கஷன் பண்ணி நிப்போமா வேணாமா, நின்றுட்டா சின்னத்தை முடக்கிட்டா என்ன பண்றது அப்படி ஒரு அடிப்படையில கொஞ்சம் பின்வாங்கிருக்கீங்களா? பின்வாங்கிறதெல்லாம் அதிமுக கிடையவே கிடையாது. நேற்று தானே தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நீங்க தோர்த்த பிறகு ஏன் நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணல? அது விக்கிரவாண்டியில் நாங்கள் ஒரே தேர்தலில் தான் நாங்கள் புறக்கணித்தோம். இல்லை, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2ஆம் கட்ட தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. அதில் நீங்கள் நிற்கலையே, அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டீங்க. ஆமாம், ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் தலைவிரிச்சாடும்போது ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை எதிர்த்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கிறதில்ல. அதனால் வேண்டி எங்கள் தலைமை அது வேணாம் புறக்கணிப்புன்ற புறக்கணிப்பு முடிவை எடுத்திருக்கிறோம். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தான் எங்களுடைய முடிவே தெரிய போகுது. தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, அதிமுக என்கின்ற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் மாபெரும் வலிமையும் பொலிவும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அதிமுகவை சுற்றியே இன்றைய விவாதங்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் நடப்பதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்றத மாறுதட்டுறீங்களா? இல்லை, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அதில் என்ன மாறுதட்ட வேண்டியது இருக்கு? எங்களுடைய கேள்விகளுக்கு தானே பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் யார் அந்த சார் அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிலில் நாங்கள் திருப்தி அடையலை. ஏன்னா, யார் அந்த சார் என்பற அந்த வாசகம் தொடரும். அதுக்கான போராட்டங்கள் நீதி வெல்லுகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நிற்கும், அதற்காக போராடும். இப்போ ஈரோடு கிழக்கு தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம். ஆனா இது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. உங்களுக்கு சின்னம் என்பது ரொம்ப முக்கியமான அவங்க சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுடைய நல்ல எண்ணத்தின்படி சின்னம் அதிமுக எடப்பாடியார் கிட்ட தான் இருக்கணும், அவர் தான் வலிமையானவர் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய எல்லா பத்திரிகைகளும் இருக்கவே தான் இந்த சம்பந்தமான விவாதங்கள் தொடர்றது. அதுக்காக நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ல, அண்ணன் ஒரு உதாரணம் நான் கேட்கிறேன். இப்போ உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் 2 பேருக்கு பிரச்சனை, உங்க தம்பி வீட்டை விட்டு கோஸ்ட் போயிட்டாரு. அப்போ அதனால சொத்துல பங்கு இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? சொத்துன்றது பாத்தீங்கன்னா அது அம்மா அப்பா சேர்த்து
உழைப்பு, அதுக்கு வாரிசு, அந்த வாரிசினுடைய அடிப்படையில் சொத்துக்களை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனா உங்க கட்சியில இருந்து நீங்களாம் நீக்கப்பட்டிருக்காங்க, உங்களால நீக்கப்பட்டிருக்காங்க, எங்களால வந்து வழக்கு தொடுக்கிறாங்க, கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதாவது ஏத்துக்க முடியாது. எங்கள் பொதுச் செயலாளராக நீக்கப்படவில்லை, எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினராக பொதுக்குழுவில் நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் பொதுக்குழுவில் கட்சி தொண்டர்களால் நீக்கப்பட்டவர்களே. நாங்கள் இதே தெய்வமா வணங்குங்கிற எங்களுடைய தலைமை கழகத்தில் வந்து காலால எட்டி உதைச்ச காரணத்தினால்தான் தெய்வமா இருக்கிறவங்க எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதே தெய்வம், அம்மாவும். அந்த காரணத்தினால தான் கரவேஷ்டியை கட்ட முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலையில இன்னைக்கு அந்த அவர்கள் இருக்கிறார்கள். கரவேஷ்டி கூட கட்டக்கூடாது அப்படின்ற கரவேஷ்டி கட்டாம தான் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இந்த இயக்கத்திற்கும் யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் வந்து முகவரியற்று விலாசமற்று முகவரி தொலைந்து போவது தான் வாடிக்கையாகவே இருந்தது. எங்க கட்சிக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் வந்து வாழ்ந்ததாக வரலாறு இல்லவே இல்லை. அது இன்னைக்கும் பார்த்தோம், நாளைக்கும் பார்க்க போறோம். எங்க இயக்கத்திற்கு வந்துட்டு தேர்தல் ஆணையத்துல மனு உங்க தரப்புல இருந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாரு ஓபிஎஸ் தரப்புல இருந்து. அவர் வந்து 2013 அவருடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கல, அவர் கட்சியிலேயே கிடையாது. அப்புறம் 2021 வேற ஒரு கட்சியில வந்து போட்டியிட்டாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இதே நேரத்தில் புகழேந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க வந்து எங்க கட்சியில இருந்து நீக்கிட்டாலும் நாங்க போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இருக்கு, கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலும் நாங்கள் அதிமுக காரர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்றாங்க. அப்படி இருந்தா புகழேந்தி இந்த அவர் தலைவராக ஏற்றின 5 பேரோட வந்துட்டு தர்ம யுத்தம்லாம் நடத்தி 2ஆம் கட்ட தர்ம யுத்தம் நடத்துறவங்க அவர் கரவேஷ்டே கட்டக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அதற்கு போயிட்டு அவர் வந்து போராடி இருக்க வேண்டியது, நீதிமன்றத்தின் மூலமா சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்காங்க. 2000 தேர்தல் ஆணையத்துல தான் மனு கொடுத்திருக்காங்க. அவர் கொடுத்தா கூட என்னங்க இதே மனுக்களை கொடுக்கறது போறது வர்றது எல்லாமே நாங்க மொத்தம் எங்கள் மீது 14 வழக்குகள் இதுவரையும் போடப்பட்டு 13 வழக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு வழக்கு 12 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. தேர்தல் தோல்வி என்றது கட்சியும் இருந்தாலும் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? அதாவது வந்து இதே வந்து திமுக கூட தான் 10 ஆண்டுகள் கடந்த 2011 இருந்து 2021, அதாவது 2019 வரல தேர்தலில் தோல்வியே சந்திச்சுருந்தாங்க. அதே உதயசூரன் சின்ன எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்தது. தேர்தல் காலத்துல வெற்றி தோல்வி எல்லாம் கணிசமான வாக்குகள் வாங்கினாங்களா? 2014 நடந்த எம்பி எலெக்ஷனா இருந்தாலும் சரி, 2019 நடந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, கணிசமான அவங்க சீட் எடுத்தாங்கல்ல. ஆனா அது கூட உங்களால முடியல. இல்ல 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 0 தானே, எங்க ஜெயிச்சாங்க? அவங்க தோத்து தானே போனாங்க. 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அவங்க வெற்றி பெற்றார்கள். சரிங்களா? அதுபோல் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. இப்போது நடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 வெற்றி பெற்றார்கள். ஒரு இயக்கம்னா வெற்றி தோல்விகள் எல்லாம் சகஜம். அதை கொண்டு ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு செல்வது தான். ஏன்னா இதே அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு இந்த இயக்கத்தை 2ஆக 3ஆக எல்லாம் உடைக்கலாம், இந்த ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்க மாட்டோமான்ற முயற்சி செய்தவர்களுடைய கனவு வந்து வீணாகி போனது. அவர்கள் கட்டிய மனக்கோட்டை தகர்ந்து போனது. அதிமுகவை வந்துட்டு கட்டி காத்து தன் தோளில் சுமந்து வருகிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார். அவருக்கு வந்து கிளை செயலாளராக இருந்து சிலுவம்பாளையத்திலிருந்து உருவாகி வந்த தலைவர். அவருக்கு இந்த இயக்கத்தை 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள், அதற்கு உண்டான வழிமுறைகள் என்னன்றது அவருக்கு தெரியும். அதை நோக்கி அவர் பயணித்திருக்கிறார். அவருடைய எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அந்த வாக்கு என்னவோ அந்த வாக்குக்கு ஏற்ற தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் பணி ஆற்றிட, பணி செய்திட, களமாடிட நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அதனால யாருக்கும் இந்த தேரட்டை சின்னம் போயிடுமா பறிச்சிருவோமா என்ற கனவு கட்டிங்கன்னு இதுக்காக வேண்டி இடையூறு செய்கிறவர்கள் வந்துட்டு வரலாற்றில் காணாம போவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புவேன். சரி, ராமாயணத்துல வந்து ராமன் வந்து முடிசூட்டி கொண்ட நேரத்துல கூனிக்கு வந்துட்டு கைகேயி மூலமா ராமனுடைய மகுடத்தை முடிசூட்டு விழாவை தடுத்து நிறுத்தி அவனை வனவாசத்திற்கு அனுப்பி காலங்கள் கடந்து போனாலும் ராமன் வந்துட்டு அஸ்தினா வந்து முடிசூட்டி கொள்வதை வந்து யாராலும் தடுக்க முடியவில்லை. மீண்டும் ராமன் வந்து முடிசூட்டி கொண்ட வரலாறு ராமாயணம் மூலம் நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். அதனால கூனி போல கைகேயி போல இல்லாமல் இவர் எடப்பாடியார்களுக்கு வந்துட்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு எல்லோரும் வாருங்கள். ஆனால் அவரே சொல்லிட்டாரு, கட்சியை விட்டு நீக்கினவங்க தவிர வேற யாரா இருந்தாலும் இந்த இயக்கத்திற்காக வாங்க. ஏன்னா
இந்த இயக்கம் தான் நமக்கு முகவரியை தந்தது, இந்த இயக்கம் தான் நமக்கு விலாசத்தை தந்தது. இன்னைக்கு யாரு உட்கார்ந்து நம்ம பேசினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதே தெய்வம் அம்மாவையும் ஒரு தடவை நாம் நெஞ்சார நினைச்சு பார்த்தோம்னா இந்த இயக்கத்திற்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். அந்த வலு சேர்க்கிறதுக்காக எதிரிகளிடமும் துரோகிகளிடமும் நாம் விலை போய்விடக் கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அதிமுக என்கின்ற மகத்தான மக்கள் இயக்கம் வெற்றி பெற வேண்டும். அது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்று நிறைய நேரம் இருக்கு. முதல் சுற்று கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் என் வைத்தியநாதன் அவர்கள். சார், இப்போ நம்ம தொடர்ந்து இந்த இரட்டை சின்னத்தில் நம்ம இதே மாதிரி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நம்ம உட்காந்து நம்ம பேசணும். இப்போ அதே ஒரு நிலைமை மீண்டும் வந்திருக்கிறதா? இப்போ தேர்தல் ஆணையத்தில் உச்சநீதிமன்றம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கூப்பிட்டு எல்லாரும் விசாரிங்க, மனு போட்டுக்கிறாங்க, விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சின்னத்தை முடக்குவதற்குண்டான விஷயமா அல்லது அதிமுக பிஜேபி இடையே உறவை ஏற்படுத்துவதற்குண்டான மறைமுக வழியா பார்க்கலாமா? இப்போ தானே அண்ணன் எடப்பாடியாரோட சம்பந்தி ராமலிங்கம் வீட்டில் ரைடு நேரத்துலேருந்து நடந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க? ஏன் அவசரப்படுறீங்கன்னா ரைடு நடந்துட்டுருக்கு. அது எதுக்குன்னு அஃபிஷியலாக சொல்ல முடியலனாலும் அண்ணன் பாட்டு பாடி இப்போ சொல்லுவார். அதுக்கான நேரம் நெருங்கிட்டுது. அதாவது வெற்றி தோல்வி அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு இயக்கத்தில் சகஜம். ஆனால் அம்மா கூட தோல்வி விட்டுருக்காங்க பருவூரில். ஆனால் உடனே அடுத்த தேர்தல் வரும்போது 97-98 பாராளுமன்றத்தில் எழுந்து அடித்தாங்க. தொடர் தோல்வி. ஒற்றை தலைமை, இது இரட்டை தலைமை எதனோட இந்த கட்சியை பிரிஞ்சுது? இது அடிப்படை காரணம். இது இரட்டை தலைமையாக இருந்தனால தான் நம்ம தோல்வி விடுறோம். ஒற்றை தலைமை வந்துச்சுன்னா, எல்லா அதிகாரம் வந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவோம். அப்படி தானே நீங்கள் ஒற்றை தலைமைக்கு வந்தீங்க. ஒற்றை தலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்பா தேர்தலில் நிற்கிறதுக்கு கூட அஞ்சுறீங்கன்னு தான் கேட்குறாங்க. வெற்றி தோல்வி வேற, கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் அஞ்சு, நீங்கள் மாவட்ட செயலர் எதுக்கு கூடுறீங்க? அப்படின்னா மாவட்ட செயலர் எதுவும் கூப்பிடுறீங்கன்னா அந்த மாவட்ட செயலர் தேர்தலில் நிற்கணும்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை, பிஜேபி அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால விட்டு கொடுக்குது அதிமுக. ஒரே ஒரு விஷயம், விட்டு கொடுக்கலாம். அதிமுக பிரதான கட்சி இங்கே. ஆமாம், இப்போ தானே எதிர்கட்சி. அண்ணன் தான் அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறாரு, நான் யாருக்கோசம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், இந்த இயக்கத்துக்கு நான் தான் சர்வ அதிகாரின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது முதல்ல கேண்டிடேட் அறிவிக்க வேண்டியது தானே. அவங்க தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் சிவி சண்முகம் நிற்பார் ஈரோட்டில், இல்லை இங்கேருந்து செங்கோட்டையனுடைய பையன் நிற்பார் ஈரோடு கிழக்கு தொகுதியில். ஏன் அறிவிக்க மாட்டேங்க? அறிவிக்காமல் எதுக்கு மாவட்ட செயலர் கூட்டம்? அம்மா அப்படி தான் நடத்தினாங்களா இயக்கத்தை? இல்லை, அதாவது அதுதான் நான் திருப்பி அம்மா என்ன மாவட்ட செயலர் கூப்பிட்டு இல்லை தேர்தலில் நிற்கணுமா வேணாம்னு இது வரைக்கும் அம்மா யார் என்ன கேட்டிருக்காங்க? அதாவது இரண்டு வகை. அதை நீங்கள் அம்மா மாதிரி பார்க்குறீங்க. அண்ணன் சொல்கிறாரு வலிமை மிக்க தலைமை என்று அண்ணன் சொல்கிறாரு, ஏற்றுக்கிறோம். அப்படிப்பட்ட தலைமை எதுக்கு மாவட்ட செயலர் கூப்பிட்டு கேட்குறீங்க? இல்லை, அது ஒரு ஜனநாயக கட்சி. இது வரைக்கும் நம்ம கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சி தலைவர் காலத்துலேருந்து கேண்டிடேட்டை நிற்கிறதுக்கு எதுக்கு நம்ம பின் வாங்கணும்? ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்தால் நீங்கள் சொல்கிற ரைட்டு. நார்மலாக அங்கே காங்கிரஸ் கூட்டணி நிற்க போகுது. திமுக பிரதான கட்சி திமுக கூட நிற்க போகிறதில்ல. ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட கூட நம்மளால போட்டி போட முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த இயக்கத்துக்கு அவர் எடப்பாடி? இல்லை, அதாவது நேரடியாக தேசிய கட்சிகளை மோதிக்கிறோன்ற அடிப்படையில் சொல்லுங்க. அங்கே திமுக ஆதரவு கொடுக்குதில்ல தேசிய கட்சிக்கு, திமுக கொடுக்குதில்ல. அதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு தேவை திமுக வரக்கூடாது, திமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுன்னு நேரடியாக சொல்லுங்க. எதுக்கு இந்த புறவாசல் வழியா நீங்கள் எக்காலத்திலும் எந்த காலத்திலும் பிஜேபியோட ஒட்டுமுல்லை உறவுமுல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நேற்று ரைடுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ரைடு போயிட்டு இருக்குதுங்க, இன்னும் முடிவுக்கு வரலைங்க. சரி, அப்போ மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமாக வேணும்னா ரைடு விடுவாங்கன்றத என்னங்க பேசிக்கிறீங்க? என்ன புதுசாக பேசுறீங்க? இப்போ திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்குது, மேலே அறிவாலயத்தில் ரைடு நடத்தலையா? ராஜா மேலேயும் இது தயாலம்மா மேலேயும் இவங்க மேலேயும் பணி வச்சு தான் அன்றைக்கி 65 சீட்டு திமுக வாங்குச்சு. இதெல்லாம் மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருக்கட்டும், அதுக்கு காங்கிரஸாக இருக்கட்டும், அது பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த டாக்டிக்ஸை கையில் பிடிக்க தான் வேணும். சரி, இவங்க யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்கள எது தடுக்குது? இல்லை, அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒற்றுமையாருன்னு சொல்கிறது ஒரு குற்றமா? மனு அமித்ஷா அவர்களும் அண்ணன் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களும் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, பிரிஞ்சுங்கெல்லாம் ஒன்று சேருங்க. அன்றைக்கி யார் பிரித்தாங்களோ அவங்களே இன்றைக்கி பலம் இழந்துருக்குறீங்க. அவங்க தான் அன்றைக்கி பிஜேபி தான் பிரித்தாங்க. அன்றைக்கி அண்ணா எடப்பாடி எவ்வளோ சொன்னார், கொஞ்சம் பொறுங்க நான் பேசி சரி பண்ணிக்கிறேன்னு அண்ணன் எவ்வளோ சொன்னார். அன்றைக்கி ஓபிஎஸோட அழுத்தத்தினால அன்றைக்கி 4 மணிக்குள்ளே நீங்கள் முடிவு எடுக்கலாம். டிடிவி சார்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன், நான்லாம் கூட இருக்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 3 மாதத்தில் நான் டெல்லியை சரி பண்ணிவிடுவேன், நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்கன்னு சொன்னால் இவரும் அன்றைக்கி பொறுமையாக இல்லை. யார்
ஓபிஎஸ் அவர்கள் இல்ல டிடிவி சார் ஓபிஎஸ் சார் கொடுத்த அழுத்தம் அன்னைக்கு அப்படி அதீதமான அழுத்தம். இல்லைன்னா 4 மணிக்கு மிருதுன் அவங்க பையனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எடப்பாடி பையனை. அவங்க ராமலிங்கம் சம்பந்தி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அழுத்தத்தினால தான் இந்த பிளவே உண்டு பண்ணது யாருன்னா அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் குருமூர்த்தி மூலியமா கொடுத்த அழுத்தத்தினால தான் இந்த பிளவுக்கு முதல் கட்ட பிளவுக்கு காரணமே அதுதான் அமைஞ்சது. புரியுதுங்களா? அதாவது அதிமுக என்பது ஒரு 50 வருடத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பொன்விழா கண்டிருக்கக்கூடிய கட்சி. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஒரு கட்சியை வந்து பிஜேபி வந்து இயக்குறது என்பது அப்போ இங்க வெற்றிடம் அதிமுக இருந்துகிட்டே ஆளுமிக்க தலைமை இல்லை. அதை தான் கேட்குறேன் நான். இங்க வந்து ஆளுமிக்க தலைமையில இருந்து எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு வந்து ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு குருமூர்த்தி கிட்ட போய் அவர் மூலியமா பிஜேபி கிட்ட இருந்தாங்க. குருமூர்த்தி வந்து இந்த இயக்கத்தை வந்து தவறா வழி நடத்திட்டாருன்றதான் பிஜேபிக்கு தப்பு. இப்போ அதனால தான் பிஜேபி குருமூர்த்தி வந்து பிஜேபி கிட்ட சேர்க்கறதில்ல. இப்போ அண்ணாமலை மாதிரி அவர் வந்து ரைட் ஆங்கெல்லாம் எடுத்துட்டு போல. சரி, இவர் வந்து என்ன பண்ணாருன்னா தவறாக வழிகாட்டுட்டாரு. அதனால கட்சியை உடைச்சிட்டாங்க. சசிகலா அம்மாவை பிரிங்க, டிடிவி சாரை பிரிங்க, எல்லாரும் பிரித்து விட்டுட்டு நம்ம கட்சியை வளர்த்தலாம்னு அவங்க எதிர்பார்த்தாங்க பிஜேபி. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு எந்த மாதிரியான திசையில கொடுக்குமா? இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. விரைவில் மிக விரைவில் இரட்டை இலட்சணத்தை முடக்க போறாங்க. முடக்கிட்டு அவங்களுடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பிஜேபி. வழிக்கு வரியா வரலையா இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா கண் கூட தெரியுது. இல்ல இரட்டையில எப்படி முடக்க முடியும்? அதான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு, இந்த பொதுக்குழு நாங்க ஏத்துக்கிறோம், இவர் தான் வந்து பொதுச் செயலாளர். ஒரே கட்சியினுடைய ஒண்ணு இல்ல, 134 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்ல 122 பேர் அண்ணன் எடப்பாடி உள்பட எல்லாரும் சசிகலா அம்மா தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு கொடுத்தோமா இல்லையா? கையெழுத்து போட கொடுத்தோமா இல்லையா? அப்டேட் கொடுத்தோமா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த இது ஒத்துக்கல? அன்னைக்கு 18 எம்எல்ஏ இந்த பக்கம் 18 கொடுங்கண்ணா. அந்த அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்கலையே நீங்க டெல்லி. அதுக்கு தான் வந்து டெல்லி நினைச்சா முடியும். பொறுப்பான வித்யாசாகரை தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பலையே. அதுதான் அதே மாதிரி தான் சொல்ல வரேன் நான். டெல்லி நினைச்சா எது வேணாலும் நடக்கும். அதுதான் டெல்லி அரசாங்கம். சரி, டெல்லி அரசாங்கம் வந்து இப்போ கையில் இது வரைக்கும் எடுக்கல. மயில சும்மா கொஞ்சம் பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. இப்போ கடைசியாக இப்போ தான் வராங்க, ரொம்ப லேட்டாக வராங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது ராமலிங்கம் மட்டும் தான். பல ராமலிங்கத்தை ரைடு பண்ணி மொத்தத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க அண்ணா எடப்பாடி பிஜேபியோட வருங்காலத்தில் ஒட்டோ உறவோ கிடையாது. அவருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாரு. இன்னைக்கு சொல்லுங்க நான் சொன்னேன், முந்தானத்து கூட சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இனிமேல் சொல்லுங்க. அப்ப சட்டப்பேரவைக்கு இன்னைக்கு வராத காரணம் அது ஒரு காரணமா சார்? ஒரே விஷயம் சொன்ன, பிஜேபி இல்லாமல் அதாவது அவர் கை கரைப்பிறந்த கையா இருக்கும்போது கண்டவனுக்கு பயப்பட வேண்டியது தானே. அம்மா மாதிரி அவர் தைரியமா இருக்க முடியுமா? நீ என்னெல்லாம் பண்ண, என்ன அரெஸ்ட் பண்ணிக்க, என்ன தூக்குல போட்டுக்கோ, என்ன எது வேணாலும் போட்டுக்கோ, தமிழ்நாட்டு நலனுக்காக நான் வாழ்வேன். அதனால தான் அம்மா வந்து இன்னைக்கு இறந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த வழக்கை பிஜேபி வந்து இன்டைரக்டா துரிதப்படுத்தி இந்த வழக்கோட ரிசல்ட் இப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால தான் அம்மாவோட மரணம். அந்த கவலையில தான் இருந்தது. அதனால சொல்லிடுறேன் நான். அதாவது 7 பாராளுமன்ற தொகுதி, அதான் ஆல்மோஸ்ட் 45 சட்டமன்ற தொகுதி டெபாசிட் போயிடுச்சு. ஆனால் எடப்பாடி தலைமையில் ஒற்றை தலைமையில். ரெண்டாவது 13 தொகுதியில் ஆல்மோஸ்ட் 13x6 எவ்வளோ ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 45. இது ஒரு 3வது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு. அதிமுக வெற்றி தோல் சகஜன்றது வேற. நம்ம 2வது இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கு. பிஜேபி புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தருமபுரியில் சௌமியா அவர்கள் அதே மாதிரி இவங்க இங்க தேனியில டிடி தினகரன் சார் 2வது இடத்தை பிடிக்கிறாரு. அங்க ராமநாட்டில் தொகுதி மாறி தொகுதி போய் ஒரு செல்வாக்கே இல்லாத இடத்துல அண்ணன் போய் ஓட்டு 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் 1 லட்சம் ஓட்டு தான், 1.25 லட்சம் ஓட்டுல தான் அதிமுக இருக்கு. அவங்கெல்லாம் 3 லட்சம் 3.25 லட்சம் போயிட்டாங்க. புரியுதுங்களா? நலமை உன்னிப்பாக கவனிக்கணும். அப்ப தென்பகுதியில தான் அதிமுக வீக்கா இருக்கு. அதை வந்து அதை சரி பண்றதுக்காக தான் இவங்க எல்லாரையும் ஒற்றுமையா வரணும். அதை சரி பண்றது கூட பிஜேபியோட வேலை இல்லை. திமுகவை தோக்கடிக்கணும், அதான் அஜெண்டா. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். அதாவது ஏன் உங்களை நடுவில் உட்கார வச்சோம் அப்படின்னா, நீங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணுறீங்க அதிமுகவுக்கும் பிரிந்தவர்களுக்கு மத்தியிலன்னு பிஜேபி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு அஜெண்டாவா, இந்த சின்னம் என்பதை ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சு ஒரு அஜெண்டாவா கிரியேட் பண்ணதா பிஜேபி? ஒருபோதும் அப்படி பிஜேபி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஏன் ரைடு எல்லாமே போயிட்டுருக்கு? மடி நிறைய கன சார். ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்த அத்தனை அமைச்சர்களும் ஊழலுக்கு 100க்கு 100 மார்க் வாங்கிற ஊழலுக்கென்றே அந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி நடந்தது. ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. தங்களுடைய துறைகளை பந்திப்பாய் போல் சுருட்டி கொண்டார்கள்.
அவருடைய ஆட்சியுடைய அலங்கோலத்தை நீங்க வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதுக்கு சொல்றேன். சதாரம்னு ஒரு படம், பழங்காலத்து படம், அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன், சதாரம். அந்த படத்துல வந்து மருகதாசி எழுதின பாடல், வி.கே. ராமசாமி, சாரங்கப்பாணி, நாகேஷ் நல்ல பிரபலமான காமெடி நடிகர். அதுல ஒரு பாடல் வரி பாரும், லாபமா நஷ்டமா நைனா, லாபமா நஷ்டமா, ராஜாங்கம் நம்ம கையில வந்ததாலே, நாட்டில் உள்ள மக்களுக்கு நம்மளாலே, லாபமா நஷ்டமா நைனா, லாபமா நஷ்டமா. உடனே ஸ்டேஜ்ல வந்து வி.கே. ராமசாமி சொல்லுவாரு, கடைசி வரை சொல்றேன், இடிச்சு தள்ள ஏகப்பட்ட செலவு ஆகும், இருப்பதெல்லாம் கரைஞ்சு போகும், லாபம் லேது நைனா என்று சொல்லுவாரு. அடுத்து சாரங்கப்படி சொல்லுவாரு, சம்பளமும் வாங்கிக்கிட்டு கும்பளமும் பெற்றுக்கிட்டு சட்டத்திட்டம் போடும் அதிகாரிங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் அதிகாரிகளும் துறை சார்ந்த அமைச்சர்களும் கூட்டு குர்பானி எடுத்தவர்கள். அந்த வரியை தான் சாரங்கபாணியுடைய அந்த பழைய காமெடி வர சொல்றேன். சம்பளமும் வாங்கிக்கிட்டு கும்பளமும் பெற்றுக்கிட்டு சட்டத்திட்டம் போடும் அதிகாரிங்க, நம்ம தள்ளி போட்டு நானுங்க, இனி சம்பளமும் மிச்சம் பல வம்புகளும் மிச்சம், நம்ம ஜனங்களுக்கு இல்லை ஏது சங்கடம், மனதில் சந்தோஷம் தானே எங்கு பொங்கிடும், நைனா லாபமா நஷ்டமா. அந்த பாடல் வந்து அந்த வரியில உள்ள போனீங்கன்னா அவ்வளவு மேட்டர் இருக்குது. அதே போல எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ எடப்பாடி 4.5 வருஷத்தையும் பிஜேபி நீங்க தான் அங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தீங்க. கரெக்ட். அப்ப இவங்க பண்ண ஊழலுக்கு கரெக்ட். இல்ல அதாவது துணை போயிருக்காங்க. இல்ல சார், அதாவது அதுக்கு சொல்றேன், அதுக்கு என்னன்னா ஊழலே இல்லாத ஒரு கட்சி, புனித கட்சி, புத்தர்களுடைய கட்சி பிஜேபின்றது அவர் இல்ல 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 அதாவது ஒரு விஷயம் என்ன பேச விடுங்க சார். என்ன எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு எதிர்க்கட்சியே இல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் மக்களுடைய மனதில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பாஜக தான், அதிமுக இல்லை. ஆனால் அதிமுக இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு என்ன, காகித ஓடம் கடலலை போல என்ற நிலைப்பாடு. ஆனால் பாஜக 4 ஆண்டுகள் ஆட்சியில் உங்களுடைய மனநிலையை நாங்கள் என்ன நடத்தனா, கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போது உள்ளம் பந்தாடுதே. எங்களுக்கு அதுதான் இப்ப சந்தேகமா இருக்கு. இன்னமும் எல்லாருமே சொல்றாங்க பிஜேபி அதிமுகவும் கள்ள உறவுல இருக்கா, ரகசிய கூட்டணியில இருக்கா, ஒரு குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து நிறைய கணம் உள்ளது. பிஜேபி அதிமுக கள்ள உறவு இல்ல, திமுகவும் பிஜேபியுமே கள்ள உறவு. நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு. நேற்று சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் வரதுக்கு முன்னாடி சபாநகர் போய் யாரை பாக்குறாங்க, கவர்னரை பாக்குறாங்க, 3 நாளைக்கு முன்னாடி பாக்குறாங்க. நேற்று அண்ணன் எடப்பாடியார் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாரு, அவர் ஹீரோ ஆயிடுவார்ன்றதுக்கோசம் இங்க வந்துட்டு புக்க மூடி வச்சுட்டு போறாரு. இது வந்து திமுக கொடுத்த அஜெண்டா தான் சந்தேகம். இந்த சந்தேகமும் தப்பு இல்ல, ஏன்னா வர வேண்டிய அவசியமே இல்ல. வந்துட்டு அப்படியே இல்ல இல்ல தேசிய கீதம் எப்போ போடுவாங்க, சுட்டி காட்டு வாழ்ந்த எப்போ ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாரோ முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் துறை சார்ந்த ஒரு தலைவர், நான் நயமிக்க கலைஞருக்கு நாணயம் வெளியிடுதல் தவறு இல்லையா? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நாணயம் இல்லாம மறுபக்கத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு தான் கேக்குறோம். சமாளிக்காம போனீங்க, அவருடைய கண்காட்சி தரவு நீங்க நாணயம் என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. மதிப்பு மரியாதை நாங்களும் வச்சிருக்கோம். அவருக்கு வந்து விழா எடுத்ததுல எந்த தவறும் இல்ல. ஆனால் நீங்கள் நேற்று நடந்த சம்பவம் பாருங்க. பிஜேபியும் திமுகவும் எதிர்கட்சி வந்து சைன் ஆயிடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, தவறான பதிவு, தவறான பதிவு. பயங்கரமா எதிர்த்த திமுக இன்னைக்கு வரவேற்பு கொடுத்தது. அதெல்லாம் நாடகம் இல்லை. பிஜேபிக்கு போது ஆதரவு தருவேன்,
அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் திமுக 2021 சட்டமன்றத்தில் நடந்தது. 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி அமைச்சாரு. எடப்பாடியுடைய ஆட்சியுடைய கையாளாக தனத்தை வச்சு தான் திமுக வந்து வெற்றி பெற்றது மக்கள் மத்தியில. எதிர்கட்சி தலைவராக போது மு.க. ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு தலைவர் ராதாகிருஷ்ணன் இவருடைய ஊழல்களை குற்றச்சாட்டி என்ன பண்ணாரு? நீங்கள் அமைச்சரோடு சேர்ந்து ஊழல் செய்கின்றீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை விடமாட்டோம், விசாரணை கமிஷன் வைப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது யாராவது மீது திமுக தனிப்பட்ட முறையில் ஊழல் விசாரணை பண்ணாங்களா இல்லையா? ஒண்ணு வாக்களிச்ச மக்கள் வயல மண் என்பதை திமுக அதிமுக ரகசிய அனுபவம் போட்டு இணைக்க கூடாது, ஓபிஎஸ்ஐ சேர்க்க கூடாது என்பது திமுக கொடுத்த அசைன்மெண்டில் எடப்பாடி அறிவாலயத்தில் ஐக்கியம் உள்ளார். அந்த ஐக்கியத்தின் பெயரால் தான் மீண்டும் 2026 உதயநிதி ஸ்டாலினை அரியணை ஏற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனநிலை உள்ளது. காரணம் என்றால் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை தில்லோ திராணியோ இபிஎஸ்க்கு இல்லை. அப்படி எதிர்த்தால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் அத்தனை ஊழலும் வெளியில் கொண்டு வரும் திமுக. இதைத்தான் நாடகம். ஆனால் இன்று நீங்க ஈட்டி ஐடி பண்ணி எடப்பாடியுடைய உறவினர்கள் எல்லாமே காந்தியவாதிகளா, சத்தியமான சாவித்திரிகளா, ஊழல்வாதிகள். 4 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, நிலவளத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கனிமவளத்துறை அத்தனை துறையிலும் பந்திப்பாய் போல் கொள்ளையடித்துக் கொண்டு உள்ளூரிலிருந்து வெளிநாடுகளும் பதிக்க கொண்டு வைத்தவர்கள். அவர்கள் மீது விசாரணை என்ன தவறு உள்ளது? 16 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலம் நீங்க இந்த ஊழல் நடந்தது இல்ல. வருகின்ற போது நான் சொல்றேன், சாதாரண ஆளுக்கு வீட்டுல வருதான் எடப்பாடி. அந்த 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடந்தது சொல்லுங்க? திமுக கூட அதை குன்னிலைக்கல சார். ஆகவே ஐடி இடி வருவது சட்டத்துக்கு கற்பனை இல்லை. ஏன் உங்களுக்கு இந்த அதிமுக ஆட்சியால் எடப்பாடி அமைச்சர்கள் நடந்த ஆட்சியால் ஒரு தொண்டன் கூட சிங்கிள் டீ சாப்பிட கிடையாது. மக்கள் அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அண்ணா எடப்பாடி வழக்கறிஞர் சொல்றாங்க, நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 4 பேர் சேர்ந்து கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, ரெட்டாலை முடக்கணும் பாக்குறாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலை முடக்கணும். நீங்க முடக்கினாலும் சரி முடக்காவிட்டாலும் சரி 10 தேர்தல் தோல்வி, 12 தேர்தல் தோல்வி, விக்கிரவாண்டி 12 தேர்தல் தோல்வி, நீங்கள் ஈரோடு கிழக்கிலும் தோற்கத்தான் போறீர்கள். ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா விக்கிரவாண்டி எடுத்த நிலைமை தான் நாங்க நிக்கலன்னு சொல்ல போறாங்க. நாங்க நிக்கல, இதுல ஜனநாயகம் கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் திமுக பணநாயகத்தை போட்டு விளையாடுற காரணத்தால் எங்களால் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது என்று நாடகத்தை அரங்கேற்றுவார்கள். இல்ல விக்கிரவாண்டி தேர்தலில் மறைமுகமா பிஜேபிக்கு இபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து அங்கே பாமக வந்து ஸ்ட்ராங் பெல்ட்டா இருக்குன்றனால வந்து அவங்க பாமக தரப்புல நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அறிவிச்சதுனால இவர் வந்து பேக் வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த தேர்தலில் பிஜேபி நாங்கள் களம் காண்கிறோம் அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு மத்திய குழு கூட்டம் கமலாலயத்தில் நடைபெற்றது. அப்போ இன்னைக்கு நாளை மறுநாளுக்குள்ள கேண்டிடேட் அறிவிச்சாகணும். இதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முறையும் இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு மறைமுகமான பார்க்க முடியும். பிஜேபி கிழக்கு ஈரோடு கிழக்கு நிக்கிறது என்றால் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் இன்னொரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக நிச்சயமாக அவர்கள் அங்க வெற்றி பெற்றால் பிஜேபியை விட 3வது இடத்துல தான் அவங்க வருவார்கள். ஆகவே தன்னுடைய தனித்தன்மை இழப்பதற்காக அதனாலதான் அதிமுக அங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா 2 முனை போட்டி தானே வரும். ஏன் அப்படின்னா மும்முனை போட்டி தான் வரும். இப்போ வந்து ஏடிஎம்கே நிக்கல, டிஎம்கே நிக்கல அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர் கட்சி மூன்று தான் நிற்கும். ஏன்னா இல்ல சார், டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கே கொடுக்கறதா அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து அது காங்கிரஸ் தொகுதி அப்படின்றனால காங்கிரஸ் இருந்தாலும் ஈவிகே குடும்பத்தில் யாரும் நிக்க மாட்டாங்கன்னு நிலைப்பாடுல இருக்கிறாங்க சார். அது இருக்காங்க. அதுதான் என்னோட கேள்வி. அப்போ மும்முனை போட்டி வரும்போது அதிமுக போய் ஒரு 4 முனை போட்டி கொடுத்து அது பிஜேபிக்கு தானே டிராபேக் ஆகும். அந்த அடிப்படையில் இபிஎஸ் வந்து டிஸ்கஷனுக்காக தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் திமுக எடுத்து கொடுக்க பாயிண்ட் மாதிரி இருக்குது. இப்போ நீங்க திமுக பிரச்சாரத்துக்கு ஈஸியான வந்து அவங்க வந்து அப்படியே நீங்க எல்லாம் அப்படியே பொதுவான கேள்வி அது யாருக்கு வரலாம் சொல்றீங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் திமுக எடுத்து கொடுக்கிற பாயிண்ட். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனால் என்னன்னா எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி வரலாம் வரக்கூடிய 2026 காரணம் என்ன? பிஜேபி என்ன நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து செயல்படுவோம் சொல்றாங்க. இல்ல இந்த ஒன்னு சேர்ந்து என்பதுதான் வந்து எட்டாக்கனியா தானே இருக்கு சார். இதுல வந்து திரு வைத்தியநாதன் உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து கடந்த எம்ஜிஆருடைய நினைவு நாளில் 24ஆம் தேதி கலந்து கொண்டு மரியாதை செய்துட்டு அவங்க வந்து விரைவில் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் நாங்கள் அதிமுக இணையும் அப்படின்றாங்க.
இப்போ முதலாவது தலைவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தானே தொண்டர்கள் பின் வருவார்கள். டிடிவி அவருடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லிட்டாரு. நான் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பித்து 4 தேர்தலை சந்திச்சிட்டேன், நான் போகிறதா இருந்தால் கூட்டணியாக தான் நான் போக முடியும். அதிமுகவில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து பேசியிருக்கிறாங்களா? இல்லை, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. யாருமே அவங்க நிலைப்பாட்டில் விட்டு கொடுக்கறதா இல்லை. எதனால இந்த தேக்கம்? ஒரு அண்ணன் எடப்பாடியார், நான் பொதுச் செயலாளர், ஒரு குமஸ்தா, நல்லா தெரிஞ்ச ஒரு ரைஸ் மில்ல ஒரு குமஸ்தா, எல்லா நெல்லியும் சொல்லுவையும் தெரியும் அவருக்கு. ஆமாம், அந்த குமஸ்தாவை இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னால் சூப்பர்வைசர், குமஸ்தா தான் கரெக்டான. ஓகே, சரி, குமஸ்தா. அந்த ரைஸ் மில் நடத்தக்கூடிய ஒரு குமஸ்தாவை மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் முதலாளியாக ஆக்கிட்டாங்க, ரைஸ் மில் ஓனர் ஆக்கிட்டாங்க. திரும்ப தியாகத்தளி சின்னம்மா திரும்ப இந்த இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாங்கன்னா அதே மாதிரி ஓனர்ஷிப்போடு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குமஸ்தா வேலைக்கு போகணும். இவருக்கு அந்த ஓனராக இருந்து 4.5 வருஷம் அவர் வந்து எல்லா ஏற்கனவே குமஸ்தா இருக்கும்போது எல்லா நெல்வி சொல்லி தெரிஞ்சு தான் அந்த ஓனர் ஆனார். திரும்ப அவர் குமஸ்தா வேலைக்கு போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கணும். போவாரா? ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்லைன்னா வேற ஒரு ரைஸ் மில் தான் ஆரம்பிக்கணும். அதை தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாரு? வேற ஒரு போய் ஆரம்பிச்சுங்கன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வித்துட்டீங்க, கிரயம் பண்ணிட்டீங்க, ஆனா ஓபிஎஸ் கொடுக்கும்போது வந்து லீஸுக்கு கொடுத்தீங்க, லீஸுக்கு கொடுத்தா திரும்பி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எனக்கு வந்து கிரயம் பண்ணிட்டீங்க, கிரயம் பண்ணதை திருப்பி என் கையில கேட்குறீங்க, நீங்க 100 ரைஸ் மில் ஆரம்பிச்சிங்க, முடிஞ்சா. ஏன்னா ஜெயலலிதா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்க. என்ன அப்படின்னா வந்து பரதன் அப்படின்னா இங்க நிக்கிறாரு, கண்கள் அழுதாரு. அதெல்லாம் இவர் தான் உண்மையான பரதன், வாழும் பரதன். அப்போ ஓபிஎஸ் பரதன் கிடையாதா? ஓபிஎஸ் கிட்ட நான் வரல, மன்னிக்கணும், இபிஎஸ் பரதன் கிடையாது. இபிஎஸ் பரதம்லாம் கிடையாது. இது பயங்கரமான சூழ்ச்சிக்கு சொந்தக்காரர். அவர் குமஸ்தாவா இருக்கும்போது அவர் நல்லா நெளிவு சொல்லி நல்லா தெரியும், எப்படி முன்னாடி விட்டு எப்படி பின்னாடி கவுத்தாருன்றதுலாம். அண்ணன் செங்கோடியன் பேரை தான் முன்மொழிஞ்சாங்க ஃபர்ஸ்ட் எங்க கோத்தூர்ல நான் இருந்தேன். அப்போ வந்து இங்க சொல்லிட்டு அண்ணன் வேலுமணியும் தங்கமணியும் விட்டு அதை அப்ஜெக்ஷன் பண்ணார். அவர் இவர் முன்மொழிஞ்சிட்டு நீங்கள் அப்டேட் பண்ண அது மாதிரி குமஸ்தாங்க எல்லா வேலையும் எல்லாம் அங்கே எங்கே அரிசி இருக்கும், எங்கே கல் இருக்கும், எல்லா நெல்லையும் தெரிஞ்ச ஒரு குமஸ்தா இல்லை. கீழே நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே கூவத்தூரில் பல விஷயங்கள் நீங்கள் நம்ம அதனால அந்த விஷயத்தை சொல்ல நான் உங்கள்கிட்ட நான் திருப்பி கேள்வி கேட்க அதை முன் வைக்கிறது என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிருமே. உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய திருமதி சசிகலா நடராசன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 பேரும் இணைந்து நாங்க வந்து இவரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தொண்டர்களுக்கு நிறைய கரெக்டான சரியான வார்த்தை. இவங்க 3 பேருக்குமே உள்ளுக்குள்ள அந்த கட்சி இயக்கம் வந்து நம்மளால அடையாளம் காட்டப்பட்ட இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்ன்ற என்ற அந்த 3 பேருக்குமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்ற பிரேக் அப்புறம் நீங்க சொன்னீங்க. இல்லை நான் சொல்றேன், இவங்க 3 பேருக்கும் யாருக்குன்னா ஒருத்தருக்கு அம்மா வந்து தனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வெற்றி நடை போடும் அப்படின்னு சூழல் வச்சுட்டு போனாங்க சட்டமன்றத்திலேயே. என் கண்ணு கட்டத்தோட எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லி மதுரையில் சொன்னாங்க. ஆனா இவங்க 3 பேருக்குமே அந்த எண்ணமே இல்லை. எல்லாம் நான் தான் தலைவர்னு சுத்தி நின்றீங்கன்னா இந்த இயக்கம் நம் கண்ணெதிர்க்க வீழ்ச்சி நாள் ஒரு மேலே ஒரு வண்ணமாக வீழ்ச்சியை கண்டுகிட்டு இருக்கிறது அப்படின்னு தொண்டருங்க ஒருத்தர் இதயத்துல ரத்த கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. தொடர் தோல்வி செஞ்சுட்டு இருக்காம இதுல வேற இவங்க ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 19% விழுக்காடு இருந்தது, நான் 20 அன்னைக்கு 19% விழுக்காடு இருக்கும்போது நீங்க எத்தனை தொகுதியில் போட்டிட்டீங்க? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 35 தொகுதி, அன்னைக்கு வந்து 24 தொகுதி கீழே தான் போட்டிட்டாங்க. இன்னைக்கு 35 தொகுதியில் போட்டிட்டு இன்னைக்கு நம்ம 19% நிக்கிறோமே அப்படின்றது யாருக்குமே புரியல. தமிழே உணர மாட்டாங்க. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு கூட வந்தது ஐயாக்கு. அப்போ என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஜென்டலா ஒதுங்கினார். அந்த மூப்பனார் கூட அந்த வாய்ப்பு வரும்போது தட்டி பறிச்சினார், அது வேற விஷயம், அதுக்குள்ள வர விரும்பல. ஆனா என் அது மாதிரி அண்ணன் எடப்பாடியாருக்கு அவர் உயரமே இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குதுதான் நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம். அதிமுக நல்லா இருக்கணும்னு பல கோடான கோடி தொண்டர்கள் நினைக்கிறாங்க இல்லையா, அதுல நானும் ஒருத்தனா. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பிரேக்குக்கு முன்னாடி நம்முடைய வைத்தியநாதன் சார் சொன்னாரு, அதாவது ரைஸ் மில் குமாஸ்தா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். வந்தா வந்து ஓனர்ஷிப்பை விட்டு கொடுத்துடணும், ஆனா வந்து அவர் வந்து நானே வாங்கிட்டேன் அப்படின்ற அடிப்படையில தான் வந்து அவங்கள வந்து நிராகரிச்சிட்டாங்க. நன்றி உணர்வு இல்லாதவராக இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இரட்டை சின்னங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது உங்களுக்கு. அதாவது வந்து நன்றி உள்ளவர் யார், நன்றி இல்லாதவர் யாருன்றது கட்சி தொண்டர்களுக்கு தெரியும். அண்ணன் பேசும்போது வந்துட்டு குமஸ்தான்லாம் சொல்றாரு. குமஸ்தான்லாம் கிடையாது, கட்சியினுடைய கிளைமட்ட ஒரு தொண்டனாக இருந்து கிளைக்கழக செயலாளராக 1974 சிலுவம்பாளையத்திலிருந்து ஒவ்வொரு தான் உழைப்பை வந்துட்டு உழைச்சு முன்னுக்கு வந்தவர். உழைப்பை போயிட்டு சொல்லாங்க,
ஒரு மூட்டைக்கு 2 ரூபா கமிஷன் மண்டியில் வெள்ள மண்டி வியாபாரம் பண்ண ஆளுக்கு இன்னைக்கு பல லட்சம் கோடி சொத்து நாட்டு நட்டீர்களா, களை பறித்தீர்களா, மஞ்சள் எடுத்து கொடுத்தீர்களா? சொல்லுங்க. சசிகலா சொல்ல முடியுமா? அது தொழில். இந்த ஊழல்வாதிகள் சசிகலா முன்பு சொல்ல முடியுமா? அவளை நின்று நேருக்கு நேர் பேச முடியுமா? சும்மா வெளியில வந்து நீ பெருசா நான் பெருசா சொல்லிக்கலாம் சார், 1000 சொல்லிக்கலாம். அண்ணன் விஜயகுமார் வந்து இதெல்லாம் பல விஷயங்கள் இந்த அரங்கத்துல வந்து பேசி பண்றாரு. அவர் கீழே இருந்து வந்தாரு, மூட்டை தூக்குனாரு, அப்புறம் கமிஷன் வியாபாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் குமஸ்தா வந்து அதாவது முதலாளிக்கு அடுத்த இடத்துல குமஸ்தா இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்றோம். அண்ணன் சொன்னதை நான் நிராகரிக்கிறேன். திரும்ப மீண்டும் குமஸ்தா வேலைக்கு போறதுக்கு அவர் தயாரா இருப்பாரான்றது தான் $1 மில்லியன் கேள்வி. சொல்லுங்க விஜய் சார். உழைப்பால வந்திருக்கிறார், முன்னுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற போது இந்த உழைப்பால் வந்தவர் வேற. அண்ணன் செங்கோட்டையனுக்கு பொருந்தும். அடுத்தது வருது செங்கோட்டையன் இந்த பக்கம் முன்மொழிஞ்சிட்டு இந்த பக்கம் வேலுமணியை விட்டு தங்கமணியை விட்டு காலை இழுத்தது யார்? சரி, நம்ம தொடர்ந்து பேச சொல்லுங்க. அதாவது வந்து நான் பேசும்போது தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 பேருமே இடையூறு பண்ணி அப்படி மறுத்து பேசினிருக்கும் போது நானா எனக்கு தினமும் பேசணும். நான் ஒரு நாள் நான் இங்கே கத்தி பேசினா நாளைக்கு அது தொண்டை எனக்கு பாதிச்சு அடுத்த நாள் டிவியில் பேச முடியல. அதனால வேண்டி அவங்க பேசுறோன்னு அமைதியாக விட்டுறேன். அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரே சொன்னார். அதாவது நீங்கள் சொன்னீங்களே 50 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த எங்களுக்கு பெரிய பிரதான கட்சி அதிமுக. அந்த அதிமுகவை அவர்களால் பாரதிய ஜனதா கட்சியால் உடைச்சு விடுமாங்க. ஆமாம், அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து ஒருபோதும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கட்டி கொடுத்தது யாருங்கன்னா சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் டிடிவி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு குடையுங்கள் இணைந்து மலரும் இலையும் ஒருங்கிணைந்தால் 2006 ஆட்சி அமைப்போம் என்பது உங்களுக்கு தெரியாது. மக்களுடைய மனநிலை எப்படின்னு எங்களுக்கு தெரியும் சார். வந்து அதனால நீங்க உங்களுடைய உயரம் உங்க கெப்பாசிட்டி நீங்க தெரியாம இருக்கீங்க. அது எங்க கட்சி சார். இவர் ஏன் சார் எங்க கட்சி? உங்க கட்சி உங்க கட்சி இல்லங்க. அப்படி பார்த்தா சசிகலா இந்த கட்சி ராயல்டி. நீங்க கட்சி சொல்ல கூடாதீங்க. இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக சசிகலா தான் உண்மை ராயல்டி. இன்னொரு வேக சொன்னால் அண்ணன் கே செங்கோட்டனை கூட சொல்லலாம். அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் சொன்ன மாதிரி கே செங்கோட்டை கூட சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தே பார்த்தவங்க, நல்லது கெட்டதை பார்த்தவங்க, மக்களுடைய மனநிலை இபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பார்க்காதவர். அதாவது புரட்சி தலைவரே பார்க்காத புரட்சி தலைவர் காலத்துல சட்டமன்ற செங்கோட்டையனா புரட்சி தலைவர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினர். சீனியாரிட்டியை விட்டுட்டு அன்னைக்கு இந்த இவர்கிட்ட அந்த பதவியை கொடுத்தது யாரு? சசிகலா அவர்கள் தான். யாரா எதுக்கு கொடுக்கணும்? அன்னைக்கு நல்லா அண்ணன் ஓபிஎஸ் எதுக்கு திருப்பி வாங்கணும்? தீர்க்கதரிசி புரட்சி தலைவி அம்மா 3 முறை வந்து கரெக்டா கொடுத்து திருப்பி கரெக்டா கொடுத்திருக்காரு. கொடுத்து தேர்ந்தெடுத்தவங்க தானே தவறு. என்னுடைய நேரத்துல இவ்வளவு அண்ணன் நிறைய பாட்டு எல்லாம் பாடுறாரு. அவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு பொருந்துற பாடல், எப்பவுமே பொருந்துற பாடல் வந்துட்டு நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா 1000 கட்சி தான். 1000 சொல்லுவோம். எதுக்கு 1000 சொல்லுவோம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற எதுல தில்லாலா திவ்யநாதனை தலைவராக கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி அந்த கட்சி தேசியத்துல 2012 மாநிலத்துல சிவசேனாவை உடைச்ச பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைக்க முடியாம இன்னைக்கு வந்து கட்சி அதிமுக எத்தனை கருணாநிதி கட்சி தொண்ட ரத்தத்தை சிந்தலாம், உயிரை கொடுத்து உயிரோட இருக்கிறவங்க அதிமுக இவங்க நினைக்கிற மாதிரி ரயிலுக்கோ இவங்க சின்னத்தை கூட இது பண்ண முடியாது சார், முடக்க முடியாது சார். சின்னம் கூட எங்க கிட்ட தான் இருக்கும். சின்னத்தை எப்ப முடக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அதான் திரு வைத்தியநாதன் அவர் சொன்னாரு. 138 எம்எல்ஏ, 128 எம்எல்ஏ சசிகலா அவர்கள்ட்ட இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள்ட்ட அன்றைய அவைத்தலைவர் 11 எம்எல்ஏவும் மதுசூதனன் அவைத்தலைவர் மதுசூதனன் இருக்கிறாங்க. சின்னம் யார்கிட்ட போச்சு? இருங்க நான் சொல்றேன். எங்க கட்சியோட சின்னம் போன கதை 89 யார்கிட்ட போச்சு? 2011 ஜானகி அம்மா வந்து பெருந்தன்மையா கட்சி எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி புரட்சி தலைவி இதே தேவ அம்மா கிட்ட வந்துட்டு ஜானகி அம்மா ஜானகி அம்மாவுடைய அந்த பெருந்தன்மைக்கான போக்கு இன்னைக்கு இருக்கவங்க இல்ல. இந்த இயக்கம்
விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா, இந்த இயக்கத்துக்கு நீங்க வந்த உடனே நீங்க முதலமைச்சர் இல்ல பொதுச் செயலாளர் கொடுக்கணும். இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் கூட கொடுக்கணும். இந்த இயக்கத்துக்கு முகவரி கொடுத்து, இந்த இயக்கத்திற்கான அடையாளம் கண்டு, இந்த இயக்கத்தால வளர்ச்சி பெற்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு துரோகத்தை செய்யக்கூடாது. அது துரோகம் செய்யாமல் அவர் என்ன துரோகம் செய்றாங்க? அந்த அம்மா என்ன ஒண்ணு சொல்றாங்க? கட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. கட்சிக்கு கட்சியை எடப்பாடியார் என்கின்ற சசிகலா செயல்பட்டார் என்றால் வரலாற்றுல அவங்களை பற்றி பேசுவாங்க. இயக்கத்துக்கு விரோதம் செய்தவர்கள் முகவரியற்று எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க. அதாவது தொடர்ந்து இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்தது சசிகலா அவர்கள். சசிகலா அவர்கள் சிறைச்சாலை சென்று திரும்பியதுக்கு பிறகு அவங்க உங்க கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்ன துரோகம் பண்ணாங்க? சரி. அவர் ஒரு கேள்வி வச்சாரு. அந்த கட்சி கொடிய கூட கார்ல வைக்க விடாம நீங்க போய் போலீஸ் கமிஷனர் டிஜிபின்னு சொல்லிட்டு வழக்கு மன்றம் போறீங்களே, வழக்குல புரியுதுங்களா? இதுல என்ன இதுல உங்களுக்கு ஒரு 0.5 நன்றி உணர்வு விசுவாசம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, இவர் கூத்தூர்ல யாரால போயிட்டு அங்க எல்லாருக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தோம்? யார் காரணம்? சசிகலா அவர்கள் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க, மரியாதை செய்ய வேண்டாமா? இதுதான் கேள்வி. எடப்பாடியோட வயசு குறவன் கால போய் உருண்டு வேண்டி போய் எதுக்கு அந்த அம்மா போட்ட பிச்சை தானே? அந்த பிச்சை வாங்கி அந்த அம்மா கொடு கை நீங்க தூரத்தை பத்தி பேசலாமா? அது உங்களுக்கு தகுதி இருக்குதா சார்? ஒரே யார் போடுதா? சசிகலாவை காலையில எட்டு வச்சாங்க அந்த அம்மா தலைமையான பக்கம் தலை வச்சு கூட படுத்தாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாரு நீங்க சொல்றீங்க. உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடியாரை உறுப்பினர்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையா ஒண்ணு சொல்லுங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு திருப்பி அண்ணா திமுக தொண்டன் போய் காலில் விழுந்து அடிமையா இருக்கிறதுக்கு விரும்பல சார். இந்த ஏக்கம் இன்னைக்கு காரணம் சார். அந்த அம்மா கிட்ட விசுவாசம் இருந்தா விசுவாசம் வெளியே வந்தவங்க விசுவாசம் உள்ள தொண்டர்கள் போயிருக்க மாட்டாங்க. இந்த அம்மா அடிமை மாதிரி வச்சிருந்து அவங்க கிட்ட வாங்கின கட்டிங் அவங்க கிட்ட வாங்கின இது காரணத்தினால விசுவாசம் அவங்க கிட்ட அடிமையா சொல்றேன் சார். எடப்பாடி சசிகலாவோ நீங்க திமுக ஒரு படத்துல சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே உண்மையை பேசுதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைந்தா கூட சசிகலா ஒரே கேள்வி சார். சசிகலா இபிஎஸ் எதுக்குறாங்கல்ல, சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க மூணு பேர் இணைஞ்சு இது பண்ணிக்க வேண்டியதால அவங்க மூணு பேர் முதல்ல இணைய சொல்லுங்க பாப்போம். இணைவாங்களா அவங்க? சரி, நல்ல கேள்வி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க திரு ராமன், மூன்று பேர் முதல் இணைவாங்களா? முதல் கட்சி இணையறது இருக்கட்டும், இவங்க மூன்று பேர் முதல்ல இணைவாங்களா? அவங்களுக்கு நிறைய ஈகோ கிளாஷ் இருக்கு. அது போக வந்து டிடிவி என்ன சொல்றாரு, டிடிவி என்ன சொல்லிட்டாரு, நான் அமமுக கட்சியை தொடங்கி அது பொதுச் செயலாளராக இருக்கேன், நான் தேர்தலை சந்திச்சுட்டேன், ஏடிஎம்கேயோட நான் இணைய முடியாது அப்படின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அப்போ சசிகலாவும் ஓபிஎஸ் இணைந்தாவது பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பிஜேபி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே டிடிவி என்ன சொல்லிருக்காரு, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பாஜக கூட கூட்டணி அமைச்சாதான் அங்கே ஆட்சியான ஒரு நிலைப்பாடு உருவாக்க முடியும்னு டிடிவி சொல்லியிருக்காரு. இல்லாட்டா அந்த கம்பெனி உருப்படாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு நிகரான ஒரு ஆளுமை திறன் உள்ளவர். அவரு போய் எப்படிங்க எடப்பாடிட்ட நீ வாவனு கூப்பிட முடியுமா? இப்போ இவர் சொல்றாரு, அதிமுக அவர் சொல்றாரு சசிகலா அவங்க சிறைச்சாலை காலில் விழுந்து திரும்பவும் அந்த அம்மா கிட்ட போய் நாங்க சசிகலா அம்மா காலில் விழுந்து தயாராக இல்லைன்னு சொல்றோங்க. அதிமுகவில் வட்டச்செயலரிலிருந்து
கவுன்சிலர் பதவியிலேருந்து நகரமன்ற தலைவர்லேருந்து மேயர்லேருந்து துணை மேயர்லேருந்து வாரியத்திலேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து மந்திரி சீட்டு வரையிலும் 75% பேர் காலில் விழுந்து வாங்கியவர்கள் தான். அது மட்டுமல்ல, போயஸ் காட்டிலிருந்து சட்டமன்றம் செல்வது வரைக்கும் சென்னை மாநகரிலும் சென்னை புறம் எங்கு சென்றாலும் எப்படி நீங்க கும்பிட்டீங்க? எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெற்றியில பொட்டு வச்சோன்னு பண்ணீங்க. நீங்க ஒரு அடிமைத்தனமாக இருந்துகிட்டு ஒரு அடிமை இன்னொரு தலைமையை பார்த்து வர்ணிக்கணும் என்ன அர்த்தமாக்குன்னு சொல்லுங்க. வந்து அந்த அடிமை இல்ல சார், இல்ல அது ஜனநாயகத்தை பற்றி நீங்க பேச சார். பணநாயகத்தை அந்த அம்மா தானே வந்திருப்பாங்க. விசுவாசமிக்க தொண்டர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொண்டன் உழைக்கின்ற தொண்டன் கிடையாது. இந்த இயக்கத்துக்கு இந்த துரோகிய பச்சை துரோகிய இந்த இயக்கத்துக்கு உருவாக்கி கொடுத்த இந்த ஆட்சி அந்த வீழ்ச்சிக்கு காரணம் நான் உங்களுடைய கருத்து. ஓகே திரு ராமன், இப்போ என்னன்னா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம் டிபேட் விட்டு. அதாவது இருக்கக்கூடிய நம்ம பங்காளி சண்டைகளே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பங்காளி சண்டை எப்போ முற்றுக்கு வரும்? ஈரோடு ராஜ்பவன்ல 2 பேரும் கை குலுக்கி வச்சாங்களா? அது யார் மூலமா கை குலுக்கி வச்சாங்க சார்? இனிமேட்ல பாரதிய ஜனதா கட்சி இல்ல சார் இருக்காது. ஆசிரியர் சோ வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அந்த துக்ளக் ஆசிரியர் சோ மதிப்புக்கு மரியாதை இந்த இயக்கத்தை அதிமுகவை காப்பாற்றி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து இந்த குருமூர்த்தி சார் இந்த அதிமுகவை வீழ்ச்சி கட்டத்தில் அழுது கொண்டதுக்கோசம் பிஜேபி கொண்டு வர்றதுக்கோசம் இந்த குருமூர்த்தி பண்ணதோட சரியா இன்னைக்கு இந்த கட்சி நாளா குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க. இது ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்கேன். அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் கொஞ்சம் நைட்டு தூங்கும் போது கொஞ்சம் கற்பனை கனவு கண்டிருக்கிறாரு. அதை சேர்ந்து சொல்றாரு. சோ அவர்கள் அதிமுகவினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அணுவா வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் அதிமுக அகைன்ஸ்ட் தான் பண்ணாரு. ஜெயக்குமார் கூட வந்து அவருக்கு அந்த வார்த்தை பொருளா வடிச்சிச்சு. அதாவது அன்று சோ அவர்கள் அதிமுக அந்த நிலைப்பாடு அன்னைக்கு உள்ளது பக்தி. இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் பெரும்பாலும் 2 திராவிட கட்சிகள் இருக்குது சீசன் பக்தி. அப்ப சீசன் பக்திக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த நிலைப்பாடை கொண்டு வர முடியும். தவிர்த்து உண்மையான பக்தியாக உண்மையான அஜெண்டாவே அதிமுகவை இந்த பக்கம் உடைச்சு பலவீனப்படுத்தணும் ஒருபோதும் கிடையாது சார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைவராக இருக்கும் சீமான் அவர்களுடன் திமுக எதிர்ப்பை எப்படி வெளிப்படுத்துகின்றார்? அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் சீமான் அவர்களுடைய உணர்வு ரீதியான அந்த பிளம்பு அந்த எதிர்ப்பு பிளம்பு கூட அதிமுக இடப்பட்ட இல்லை இல்ல நடிப்பு. நீ தைரியம் எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு இவரு சொல்றாருல, இவரு பிஜேபி டேமேஜ் பண்ணி பேசும்போது அப்ப நாங்க மட்டும் பிள்ளா எழுந்திராய் வேம்பில நஞ்சுண்டு நாராயண நமக்கே படை தருவான் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைவரவேல் ஆடி போல் மின்னி பழம்புரி போல் நின்றனவும் இன்னும் சொல்லிட்டு திருப்பாயை நாங்க படிச்சுட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப தொட்டிலே ஆட்டுறீங்க பிள்ளைங்க அதெல்லாம் தவறானது சார். அப்படிலாம் கிடையாது சார். வந்து பிஜேபி நிலைப்பாடு ஒருங்கிணைந்த அதிமுக எதிர்பார்க்கின்றார். தவறு. தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய பலவீனம் என்ன என்பது எடப்பாடிக்கு அக்கறை இல்லை. எடப்பாடி சேத்திரத்தை ஊழல்களை எடப்பாடி பழனிசாமி பின்னிருந்து இயக்குவதியார் சார். அது உங்க கட்சி விஷயங்கள். ஆமா சார், அது உங்க கட்சி ஒரு விஷயம் சார். சொல்லிட்டு போறீங்க. விழுந்தாலும் மீசல் மண்ணு ஒட்டல் என்று எடப்பாடி அங்கோ நினைக்கின்றது. தவறான தப்பான கப்பலில் அவர் பயணம் செய்கின்றார். இந்த பயணம் இப்படியே செல்லுமானால் 2024 மீண்டும் திமுகவுக்கு அவர் வாகை சூடுவார் என்பார். ஈரோடு இடைத்தேர்தலும் இரட்டை இலை சின்னமும் எப்படி அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் சார். ஒன்னு ஏடிஎம்கே நிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, இல்லாட்டா இரட்டை இலை முடக்கப்படும். நின்றால் முடக்கப்படும். அது எப்படி இது எப்படிங்க? வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. அவர் நின்றால்
நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிக்கமா இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இந்த இடைத்தேர்தல் நிக்க முடியாது, காரணம் பணத்தையும் சர்வாதிகாரத்தை திமுக விளையாடுது, ஆகவே எங்க நிக்கல சொல்லுவாங்க, அவங்க தவிர்த்துருவாங்க. அப்படி நின்றுட்டாங்கன்னா நிக்க போறேன் அறிவிச்சாங்கன்னா அப்படி நிக்க போறேன் இல்ல, அப்படி அங்க ஏற்கனவே கேஸ் போட்டுருக்காங்கல்ல, தேர்தல் ஆணையத்தின் மீது கேஸ் போட்டுருக்காங்கல்ல, ஏடிஎம்பி காரங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்கல்ல, சம்பந்தமே இல்லாத கேஸ் போட்டுருக்காங்க, கட்சியில குழப்பத்தை போட்டுருக்காங்க. அதை தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யும். கண்டிப்பாக பிரச்சனை ஓவரா இருக்கனால கண்டிப்பாக ரெட்டை முடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, திரு விஜயகுமார் உங்களுடைய நிறைவான கருத்து. சார், இது வந்து அவருடைய கருத்து. இவரும் தூங்கும்போது அதிகமாக அவரும் அதிகமா கனவு காண்றாங்க. அதாவது பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்றவும் முடியாது. அதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் நீங்க தானே சிவப்பு கம்பளம் விரிச்சு கொடுத்துருக்கீங்க. சிவப்பு கம்பளம்லாம் விரிச்சு வரவேற்கல சார். 2000 இல்ல சார், உங்ககிட்ட நின்று போட்டி போட்டு 4 எம்எல்ஏ கையில வச்சிருக்காங்க சார். அதுதான் இந்த வாட்டி அந்த எம்எல்ஏ நமக்கு கூட கிடைக்க மாட்டோமா அப்படின்றதுனால நாங்க விட மாட்டோம். கட்சி இவரே சொல்றாரு பாருங்க, மிரட்டுறாரு பாருங்க, கட்சி சின்னத்தை நாங்க முடக்கிடுவோம், அதை பண்ணிடுவோம், இடி ரைடா விடுவோம், நீங்க எந்த ரைடு வேணாலும் நடத்துங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்துதான் நாங்க பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு பிஜேபி தனி மெஜாரிட்டி இல்லாம மோடி இன்னைக்கு பாரத பிரதமரா இருக்கிறாருன்னா எங்களோட கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அழுத்தத்தை மீறி நாங்க பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று ஜெயிச்சோம். இவர்கள் என்ன ஜெயிக்கல, தனிச்சு நின்றோம், அதுவே ஈரோடு கிழக்குல எங்க கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு தொண்டன் கட்டுப்பட்டு நாங்கள் வந்து களத்துல நின்னோம்னா கூட சரி, அது நாங்க சந்திக்கிறதுக்கு தயார். நன்றி. தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு 45,000 வாக்கு வந்து திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு அங்கே விழுந்திருக்கு. எப்படி வந்தது? அனைத்து இந்திய அண்ணா பிஜேபியோட கூட்டணி கட்சியான பாமகக்கு விழல, திராவிட கட்சியான திமுகவுக்கு இடம் மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல மறைமுகமா கூட்டணி வச்சிருந்தாங்க. யாருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல, இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகன்றது நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி தேர்தலை வச்சு நீங்க கணக்கிடலாம். சரி, இப்ப ஈரோடும் அதே தான். ஈரோட்டில் அவங்க என்ன நிற்கிறதா இருந்தால் மாடு சேவை கூட்டிருக்க மாட்டாங்க. நிற்கக்கூடாதுன்றதுல மாடு சேவை கருத்தை கேட்குறான்னு சும்மா அம்போக்கா இவங்க ஒரு முடிவு எடுத்து மாடு சேவைலாம் சேர்ந்து ஏகமித்த கருத்தை எடுத்தாங்க. ஏன் இப்போ கடந்த தேர்தல் வரப்போதுன்னு தெரியும், பொதுக்குழு போன வாரம் நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு எங்க மாநகரத்தில். அந்த பொதுக்குழுலே நீங்கள் நிற்கிறோமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? சரி, இவிகே சிவங்களுக்கு இரங்கல் தீர்மானம் நடக்குது. அப்போ அந்த பொதுக்குழு நீங்கள் தீர்மானம் போட்டுருக்கலாமே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கிட்ட கருத்து கேட்டுக்கலாம். வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நம்ம நிற்கலாமா வேணாமா? சரி, அப்படி அப்போ சரி இதை நிற்கலன்னா நாளைக்கு கூட்டுறவு தேர்தல் நிற்க மாட்டீங்க, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் நிற்க போகிறதில்ல, அதுதான் முடிவு எடுத்திருக்கீங்க. எதுவுமே நிற்க பார்த்துங்க. நீங்கள் முதலமைச்சரான 2026 நீங்கள் முதலமைச்சராகிறதுக்கு தொண்டை உழைக்கணும், ஆனால் தொண்டை பதவிக்கு வரதுக்கு நீங்கள் உழைக்க மாட்டீங்க. சரி, நிறைவான கருத்து. ஒரே உள்ளாட்சி ஊராட்சி நகராட்சி தேர்தலில் தொண்டை பதவிக்கு வரப்போகுது, அடிப்படை தொண்டை பதவிக்கு வர போகிறான். அதெல்லாம் நீங்கள் புறக்கணிப்பு. இந்த விவகாரத்தில் சனிக்கிழமை எந்த மாதிரியான முடிவு வரும்? கண்டிப்பாக புறக்கணிப்பு. நன்றி. நிகழ்ச்சியில் கருத்துக்களை பதிவு செய்த 3 அழைப்பாளருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, மீண்டும் மற்றொரு தலைப்போடு நாளை உங்களை விவாத நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இன்றைக்கு பேசிய கருத்துக்கள் அது அழைப்பாளர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.